நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? எஸ், நலமா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். சரி, நான் என்ன சொல்றது, இன்றைய நாள்ல கண்டிப்பா கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி வந்துட்டாலே ஒரு புத்துணர்வு, ஒரு உத்வேகம் அப்படியே எப்படி வருதுன்னுலாம் தெரியாது, ஆனா வந்துடும் இந்த தளத்துல வந்து இங்க இப்படி அமரும் பொழுது. ஸோ அதே உத்வேகம் நிறைய மக்களுக்கும் கிடைச்சிருக்குன்ற நம்பிக்கையோடவே கதையை கேட்கலாமா? ஸோ இன்னைக்கு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காம்பவுண்ட் வீடு, அந்த லைன் வீடுன்னு சொல்லுவாங்களே, பக்கத்தில் ஒரே மாதிரியான வீடுகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடு. அப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு கணவன் மனைவி, ஒரு 4 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 வீட்டில் ஒரு வீட்டில் வந்து ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் சிரிப்பு சத்தம். ஒன்று கணவன் சிரிக்கிற சத்தம், இல்லை மனைவி சிரிக்கிற சத்தம். அவங்க வீட்டில் சண்டை சத்தம் கேட்டதே இருக்கவே கூடாதுப்பா. இருக்கவே கூடாதா? இல்ல அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்கள நினைப்பாங்க. பக்கத்துல இருக்க நினைச்ச மாதிரி தெரியலையே. ஸோ இங்க அதேதான், பக்கத்துல நீங்க சொன்ன மாதிரி தான் என்ன பண்றாங்க நினைக்கிறேன். என்னடா அந்த வீட்டுல எப்போ பார்த்தாலும் சிரிப்பு சத்தமாவே கேட்டுட்டே இருக்குது, உங்க வீட்டுல எனக்குமே சண்டை சத்தமே கேட்கலையே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் என்ன பண்றாரு, இந்த சிரிப்பு சத்தம் கேட்குது இல்லையா, அந்த வீட்டினுடைய கணவர் அப்படியே வெளியே போறப்போ கூப்பிடுறாரு, ஒரு நிமிஷம் இங்க வாயா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்னங்க என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னோடனே இவர் கேட்கிறாரு, என்ன எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு, அப்படி என்ன சிரிச்சுட்டு ஜாலியா இருப்பீங்க, ஒரு நாள் கூட சண்டை எல்லாம் வந்தது நான் பார்த்ததே இல்லையே, சீக்கிரட்ட சொன்னீங்கன்னா நாங்களும் எங்க வீட்டுல என்ன பண்ணுவோம், சந்தோஷமா இருப்போமே அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, ஆடா போங்க, எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை தான் நடக்கும், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படிங்கிறாரு. சண்டையா? அப்படி ஒருக்க கூட நான் பார்த்தது இல்லையா, எப்ப பார்த்தாலும் சிரிப்பு சத்தம் இல்லையா கேக்குது அப்படின்னு. இல்லங்க, இப்ப கூட சண்டை தாங்க போட்டு வரேன். இப்ப நல்லா சிரிப்பு சத்தம் கடிச்சு சண்டை போட்டு வரேன்னு சொல்ற அப்படிங்கிறாரு. சொன்னா அவர் சொல்லிருக்காரு, இப்பவும் சண்டை தாங்க, எங்க வீட்டுல எனக்கு என் மனைவி டெய்லி சண்டை நடக்கும், அவன் ஆத்திரத்துல பாத்திரத்தை தூக்கி வீசுவா, என் மேல பட்டுச்சுன்னா அவ கைத்தட்டி சிரிப்பா, படலன்னா நான் கைத்தட்டி சிரிப்பேன். நல்லதொரு குடும்பம். இப்படிதான் பல வீடுகள் எனக்கு நில இருக்கு இல்லையா? இருந்தாலும் அதுதான் மகிழ்ச்சி இல்லையா? சோ இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியோடவே இந்த நாள் நம்ம தொடங்கலாம். இப்ப அதை தரிசனம் பார்க்கலாம். பார்ப்போற்றும் மரியே பாதம் பணிகின்றோம், பரிதவிக்கின்றோம், பாசத்தில் வந்தோம், பரிந்துரை வேண்டுகின்றோம். பரலோகத்தாயே பார்ப்போற்றும் மரியே பாதம் பணிகின்றோம், பரிதவிக்கின்றோம், பாசத்தில் வந்தோம், பரிந்துரை துணை வேண்டும் அம்மா, ஆதரவு தேவை அம்மா, உந்தன் அருட்துணை வேண்டும் அம்மா, ஆதரவு தேவை
பாசத்தில் வந்தோம் பரிந்துரை வேண்டுகின்றோம். பிள்ளை போல முழங்காலில் நடந்தே திருப்பீடம் வருகின்றோம். ஜபமாலை ஏந்தி திருமாலை சொன்னோம் அருள்மழை பொழியும் அம்மா. திருத்தேரின் பின்னே கும்பிடு சேவை விரும்பி செய்கின்றோம். குடும்பத்தில் துன்ப துயரங்கள் மறைய நம்பியே தொடர்கின்றோம். பரலோகத்தாயே கரம் ஏந்தி வந்தோம். பரலோகத்தாயே கரம் ஏந்தி வந்தோம் வரம் தர வாரும் அம்மா. பரலோகத்தாயே பார்ப்போற்றும் மரியே பாதம் பணிகின்றோம். பரிதவிக்கின்றோம் பாசத்தில் வந்தோம் பரிந்துரை வேண்டுகின்றோம். கொடிமரம் முன்னே ஒரு நொடி நின்றால் அடிமனம் மகிழுதம்மா. புதுமை கிணற்றடி படியினில் நனைந்தால் நுகத்தடி இறங்குதம்மா. தேரடி திருப்பலி முடியும் முன்னே வாழ்க்கை விடியுதம்மா. வேண்டுதல் முடிந்து இல்லம் சென்றால் நல்லது நடக்குதம்மா. பரலோகத்தாயே கரம் ஏந்தி வந்தோம். பரலோகத்தாயே கரம் ஏந்தி வந்தோம் வரம் தர வாரும் அம்மா. சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இந்த இனிய காலை வேளையில் ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஆலய தரிசனத்தோடவே இன்றைய நாள் வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பா. இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எதை குறித்து சிந்திக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கு கொடுத்திருக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கதை கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய ஒரு சில சண்டை, அது நகைச்சுவையாக சொல்லப்பட்ட ஒரு நகைச்சுவை கதை. இந்த கதையிலிருந்து என்ன சிந்தனை எங்களை எடுத்துக்கொள்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விளம்பரம் ஒண்ணு வரும், கரை நல்லது அப்படின்னு சொல்லி. இது நடந்துச்சுன்னா அந்த கரை நல்லது அப்படின்னு சொல்ற மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் சண்டைகள் என்பது நல்லது. அப்போ அது எப்போ நல்லதாகும் அப்படின்னா, இந்த மாதிரியான இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தினால் அது நிச்சயமாக நல்லது. அந்த விளைவுகளை ஏற்படுத்துவதற்காக சண்டை கண்டிப்பா என்ன பண்ணணும், போடணும். கணவன் மனைவி கிட்ட கண்டிப்பா சண்டைகள் இருக்கத்தான். ரெடியா இருங்க, எல்லாரும் ரெடியா இருங்க. டெய்லி போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லல. சண்டைகள் வருகின்ற பொழுது இந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்ப ஏன் இந்த சண்டை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பெறுகிறது? நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்கள்ல இந்த சண்டை வராமல் தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு தான் நிறைய கணவன் மனைவி என்ன பண்றாங்கன்னா நினைக்கிறாங்க. அதனாலயே பெரிய பெரிய பிரச்சனைகள் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மாட்டி போயிடுறோம். அப்போ இந்த சண்டைகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் வருகின்ற பொழுது, அதை தீர்க்கின்ற பொழுதுதான் அந்த திருமண வாழ் பந்தத்தினுடைய அந்த பிணைப்பு எல்லாம் என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதிப்படுத்தப்படும். எஸ். சோ அப்ப அந்த சண்டை சச்சரவுகள் வேண்டும். அப்ப அதுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்க, இதனால நடக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னன்னா, இட் கிளியர்ஸ் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். நம்ம ஏதோ ஒரு சில கருத்துக்கள், ஏதோ ஒரு சில தவறான புரிதல்கள் என்ன பண்ணிருப்போம், கொண்டிருப்போம். அவங்க சொன்ன ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம வேற விதமா என்ன பண்ணிருப்போம், புரிஞ்சிருப்போம். அது குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாருமே டெக்ஸ்ட் மெசேஜ். ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. ஒரு கணவன் மனைவி கிட்ட போய் டைரக்டா சொல்ல முடியல, உடனே டெக்ஸ்ட் மெசேஜ். மனைவி கணவர் கிட்ட டைரக்டா சொல்ல முடியல, உடனே டெக்ஸ்ட் மெசேஜ். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் எந்த மாடுலேஷன்ல வாசிக்கிறாங்க, நாம என்ன மாடுலேஷன்ல சொன்னா அவங்க என்ன மாடுலேஷன்ஸ். இப்போ ஒருவேளை ஒரு மனைவி வந்து கணவனுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, உங்க குடும்பம் நல்ல குடும்பங்க, மேபி அவங்க சொன்ன மாடுலேஷன்ஸ், நான் நல்ல குடும்பத்துல வந்து இன்னைக்கு ஒரு உறுப்பினராக நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு அங்கத்தினராக நான் என்ன பண்ணிருக்கிறேன், இணைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல கூட என்ன பண்ணிருக்கலாம், அனுப்பியிருக்கலாம். உங்க குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லி அதை படிக்கக்கூடிய கணவர், உங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்னு படிச்சாருன்னா
அதனுடைய பொருளை என்ன ஆயிரும் மாறிடுமே. மாறிடும் வாசிக்கிறப்போ. ஸோ அப்போ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், தவறான புரிதல்கள், இல்லைங்க நான் இப்படிதான் இது சண்டை வரும், இந்த சண்டையில உட்காந்து பேசும்போது இல்ல நான் சொன்ன மாடுலேஷன் இது, நீங்க படிச்ச இல்ல மாடுலேஷன். ஆக்சுவலி இப்ப ஜோ சொன்ன மாதிரியே ஃபேஸ் டு ஃபேஸ் இதை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிருக்கும் போது ஜோ சொன்ன அதே மாடுலேஷன்ல ஒரு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாருன்னா அந்த இடத்துல அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கிளியர் ஆயிட்டு இருக்கும், அந்த இடத்துல ஒரு சிரிப்பு வந்திருக்கும். ஸோ அப்படிங்கிற இந்த ஒரு புரிதல், அதாவது இந்த சண்டை சச்சரவுனால் ஏற்படக்கூடிய புரிதல், நமக்கு கூட இருக்கக்கூடிய அந்த தவறான புரிதல்களை நாம் என்ன செய்து கொள்ளலாம், சரி செய்து கொள்ளலாம். அதற்கு நம்மளுடைய இந்த சண்டை பயன்படும்ன்றதுல சந்தேகம் இல்லை. இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு கலந்த மாதா டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த திருப்பாடல் இறை நற்செய்தி பகிர்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இந்த நற்செய்தி பகிர்விற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 98. இந்த பாடலினுடைய பல்லவியாக நாம் வாசித்து தியானிக்க இருப்பது ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே எவருக்காவது உதவி தேவைப்படுகின்ற பொழுது அந்த உதவியை நாம் செய்து அவர்களை நாம் மீட்கின்றோம். ஆகவே நமக்கு இந்த மீட்பு என்கிற வார்த்தை பொருந்துமா என்று சொன்னால் நிச்சயம் அது பொருந்தாது. ஏனென்று சொன்னால் நாம் செய்வது தற்செயலான ஒரு உதவி. ஆனால் கடவுள் இன்று இந்த பல்லவியின் வழியாக சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது ஆழ்ந்த இறையியல் அர்த்தத்தை இது கொண்டிருக்கிறது. மீட்பு என்று சொன்னால் அது தற்செயலானது அல்ல, மாறாக நிரந்தரமானது. அதை யாரால் கொடுக்க முடியும்? கடவுள் ஒருவராலேயே முடியும். எனவேதான் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் என்று நாம் அந்த பல்லவியிலே சிந்திக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எல்லோரும் மீட்படைவார்களா
என்கிற ஒரு கேள்வி நிச்சயம் நமக்குள் எழும். எல்லோரும் மீட்புக்கு தகுதியானவர்கள். எப்படி என்று சொன்னால், அன்னை மரியாவை தவிர மற்ற அனைவருமே, மனிதர்களாகிய மாந்தர்களாகிய நாம் அனைவருமே ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறோம். அன்னை மரியாள் மட்டுமே பிறப்பதற்கு முன்பாகவே அந்த மீட்பை பெற்றவளாக பிறந்தார்கள். அவர்கள் அந்த மீட்பை பிறப்பதற்கு முன்பாகவே அடைந்து விட்டார்கள். ஆனால் மனிதர்களாகிய நாம் பிறந்ததற்கு பிறகு இந்த மீட்பை அடைகிறோம். எப்படி அடைகிறோம்? நாம் ஞானஸ்தானம் பெறுகிறோம். இந்த திருமுழுக்கின் வழியாக நம்முடைய ஜென்ம பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த திருச்சபையிலே உறுப்பினர்களாக, அங்கத்தினர்களாக இணைகிறோம். இந்த பாக்கியத்தை திருமுழுக்கு நமக்கு தருகிறது. ஆகவே இந்த திருமுழுக்கை பெறுவதன் வழியாக ஒவ்வொருவரும் மீட்பை பெறுவதற்கு தகுதி பெற்று விடுகிறார்கள். மீட்பு ஞானஸ்தானத்தை பெறுவதால் கிடைக்காது. மாறாக இந்த தகுதி வாய்ந்த இந்த நிலையிலே அதற்காக நாம் உழைக்க வேண்டும். அந்த கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. கடவுளுடைய நியமங்கள், கடவுளுடைய கட்டளைகள், அவருடைய அந்த வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்கிற நாம், படிக்கிற நாம் அதை இதயத்திலே நிறுத்தி அதை செயலிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். எப்பொழுது? அந்த ஞானஸ்தானம் பெற்ற அந்த நாளிலிருந்து நாம் தொடர்ந்து நம்முடைய இறப்பு வரை நாம் உழைக்க வேண்டும். அவ்வாறாக உழைத்து இந்த மண்ணுலக வாழ்க்கையிலிருந்து நாம் விடைபெறுகிற பொழுது, அதாவது நாம் இந்த மரணத்தை ஒரு நாள் சந்திக்கிற பொழுது, அல்லது மரணம் ஒரு நாள் நம்மை சந்திக்கிற பொழுது, கடவுள் அப்பொழுது அதற்குரிய அந்த பரிசை கொடுக்கிறார். அதுதான் மீட்பு, அதுதான் நிலையான மீட்பு. இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த பொழுது என்னென்ன நன்மைகள் செய்தோம் என்பதையெல்லாம் கடவுள் கருத்திலே கொண்டு அவருடைய வார்த்தைகளின்படி நாம் நடந்தோமா, அவர் கொடுக்கிற அந்த அருள் வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டு அந்த அருள் வாழ்விலே வளர்ந்தோமா, நல்லதை செய்தோமா என்பதையெல்லாம் கடவுள் கணக்கிலே கொண்டு அதன் நிமித்தமாக நம் அனைவருக்கும் மீட்பை கொடுக்கின்றார். அந்த மீட்பு எப்படிப்பட்டது? மனிதர்களாகி நாம் செய்கிற அந்த உதவியைப் போல தற்செயலானது அல்ல, மாறாக நிரந்தரமானது, நிலையானது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ என்னுடைய வார்த்தையை இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அல்லது வாழ்கின்ற பொழுது கேட்கின்ற யாவரும், அதன்படி நடக்கின்ற யாவரும் வானகத் தந்தையின் இல்லத்திலே வீற்றிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் என்றும் அந்த நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் நமக்கு அருள் வாழ்வை கொடுக்கிறார். இந்த அருள் வாழ்விலே நாம் வாழ தவறுகிற பொழுது அல்லது வாழ மறுக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு தண்டனைகளை கொடுக்கிறார். எதற்காக இந்த தண்டனைகள் என்று சொன்னால், கடவுள் நம்மை அந்த தண்டனை பட வைப்பதன் வழியாக பார்த்து ரசிப்பதற்காக அல்ல. நிச்சயம் நம்முடைய கடவுள் அப்படி செய்ய மாட்டார். மாறாக ஒரு தாயைப் போல, தந்தையைப் போல தவறு செய்கிற பொழுது நம்மை அந்த தண்டனையின் வழியாக திருத்துகிறார். நீ செய்வது தவறு, நீ செய்வது கடவுளுடைய, என்னுடைய வார்த்தைக்கு எதிரானது என்பதை கடவுள் நமக்கு எடுத்துச் சொல்லி அதன் வழியாக கடவுள் நம்மை திருத்துகிறார். ஆக கடவுள் இரக்கமுள்ளவர், அதே சமயத்திலே நீதியும் உள்ளவர். ஆகவே இப்படிப்பட்ட இந்த கடவுளுடைய பண்புகளை புற இனத்தார்கள் அல்லது பிறவினத்தார்கள் அவர்கள் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, என்னதொரு நீதியுள்ள கடவுள், அவர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் அவர் நீதியையே அவர் எதிர்பார்க்கின்றார், நீதிக்கே அவர் உடன்பட்டு இருக்கிறார் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற பொழுது கடவுளை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டுவார்கள். எனவேதான் இன்றைய திருப்பாடலிலும் அதை நாம் வாசிக்கின்றோம். அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக கடவுளுடைய பண்பு இத்தகையது. நாம் தவறு செய்கிற பொழுது நம்மை கண்டித்தும், அதே சமயத்திலே நாம் நல்லது செய்கின்ற பொழுது நம்மை அரவணைத்தும், என்னாலும் நம்மை விட்டு கொடுக்காத இறைவனாக இருப்பவர்தான் இறைவன், நம்முடைய கடவுள். எனவேதான் அவர் தன் மீட்பை நமக்கு அறிவித்தார் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட இந்த கடவுளுடைய அழைப்பிலே நாம் மகிழ்வோம். யாருக்கும் கிடைக்காத ஒரு அழைப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக வாழுகின்ற இந்த பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த வாழ்விலே அவர் கொடுக்கிற திருவருட்சாதனங்களின் வழியாக அவர் நமக்கு தருகிற அந்த அருள் வாழ்வை ஒவ்வொரு நாளும் சேர்த்து சேர்த்து அந்த அருள் வாழ்விலே வளர்ந்து ஒரு நாள் அந்த மீட்பை, நிலையான மீட்பை, நிரந்தரமான மீட்பை நாம் அடைந்து பேருவகை அடைய இன்று நாம் சிறப்பாக ஜெபிப்போம்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை நேசிக்கிற அன்பான வானக தந்தையை இறைவா, இதோ இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய அந்த மீட்பை பெறுவதற்கு ஏற்ற விதத்திலே அருள் வாழ்விலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அதற்கு ஏற்ப நாங்கள் செயல்பட்டு அந்த விண்ணக வாழ்வை ஒரு நாள் அடைந்து உம்முடைய முகத்தை முகமுகமாய் தரிசிக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய சண்டைகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன், அதுக்கான காரணங்கள் என்ன, அதை பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன காரணம்? அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை நடக்கிறப்போ அதில் நிறைய காரியங்களை குறித்து வந்து ஹைட் பண்ணப்படும் இல்லையா? சில விஷயங்கள் வந்து மறைச்சிருவோம், ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் அந்த ஃபைட் நடக்கிறப்போ ஒரு ஆனஸ்டான ஒரு நேர்மையான அந்த கம்யூனிகேஷன் இருக்கிறப்போ அந்த இடத்துல அந்த சண்டை அப்படின்றது கிளியர் ஆகும்ன்றாங்க. ஒரு ஆனஸ்டான ஒரு ஸ்பீச் இருக்கணுங்கிறத காட்டிலும் கண்டிப்பா இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எனக்கு என்னுடைய மனைவி கிட்ட இதை நான் சொன்னா அவங்க மனசு வருத்தப்படுவாங்க. ஆனா இதனால் நான் துன்பப்படுகிறேன், நான் அதை என்ன பண்ணிக்கிறேன், நான் மறைத்துக் கொள்கிறேன். அது போல மனைவி இதை நான் என் கணவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அவர் மனசு சங்கடப்படுவார், வருத்தப்படுவாரு. இது எனக்கு சங்கடமான ஒரு விஷயம் தான், எனக்கு விருப்பப்படாத ஒரு விஷயம் தான், இருந்தாலும் அவருக்காக என்ன பண்றேன், பொறுத்து கொண்டு நான் அதை செய்கிறேன். இப்படிங்கிற இந்த விட்டு கொடுத்து போதல் எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கு. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு முறை இருமுறையில் ஒவ்வொரு முறை இது திரும்ப 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 நடக்கிறப்போ இந்த மாதிரி சண்டை வருகின்ற பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அன்னைக்கு ஊருக்கு வர்றதுக்கு விருப்பமே இல்லை, நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் நான் என்ன பண்ணேன் வந்தேன். அப்போ அது ஆனஸ்ட் கம்யூனிகேஷன்ஸ். அப்போ என்ன பண்றோம், உண்மையா அந்த இடத்துல என்ன பண்றோம், அப்போ அந்த கோவப்படுகிற நேரம் சண்டை வர்றப்பதான் அந்த உண்மை என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்பதான் எதிரில் இருக்கிறவருக்கு ஓகே, நாம நினைச்சுக்கிட்டோம் அவங்க விருப்பப்பட்டுதான் வந்தாங்க, ஆனா நம்ம அவங்களை கட்டாயப்படுத்திருக்கோம், அப்ப இனிமேல் கட்டாயப்படுத்த கூடாது அப்படிங்கிற உண்மைகள் அந்த இடத்துல தெரிய வரும். அப்ப இதுல சில விஷயங்கள்ல பிரித்து பார்ப்பதற்கும் அறிந்திருக்க வேண்டும். இதுல வரக்கூடிய சண்டையில வரக்கூடிய எல்லாமே உண்மையும் கிடையாது, சண்டையில வரக்கூடிய எல்லாமே பொய்யும் கிடையாது. சில நேரங்கள் அந்த சண்டையில அவங்க பேசுறதுக்கு பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது பொய் சொல்லுவோம், ஏதாவது ஒரு சில விஷயங்கள். அப்ப அதை பிரித்து பார்ப்பதற்கும், அப்ப நான் உண்மையாக கோவப்படுறது, சண்டையில கோவப்படுறது, இதை பிரிச்சு பார்க்கறதுக்கும் தெரியணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த சண்டை ஆரோக்கியமான சண்டை. இன்னும் இது போன்ற ஆரோக்கியமான சண்டை என்னெல்லாம் போடலான்றது தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். அக்டோபர் 13. புனித எட்வர்ட். இங்கிலாந்து நாட்டிலுள்ள ஐஸ்லீப் பகுதியில் வாழ்ந்த அரசரான எத்தில்ரெட் எம்மா பெற்றோருக்கு கிபி 1003 பிறந்தார் எட்வர்ட். தன் சகோதரர் ஆல்ஃபிரட்டுடன் நார்மண்டியில் இருந்த தன் மாமாவின் வீட்டில் வளர்ந்த இவர் ஆலயத்தில் நடைபெறும் திருவழிபாடுகளுக்கு உதவிகள் செய்து இறைபக்தியோடு வளர்ந்தார். தன் தாயாரின் 2ஆம் கணவரான கன்னுட்டிற்கு முறையற்று பிறந்த ஹெரால்ட் இங்கிலாந்தின் அரசராக பதவியேற்க எட்வர்டும் அவரது சகோதரர் ஆல்ஃபிரட்டும் ஹெரால்டினை எதிர்த்து போரிட்டனர். எட்வர்ட்டின் நற்குணங்களால் ஈர்க்கப்பட்ட இங்கிலாந்து மக்கள் இவரை தங்களது அரசராக ஏற்றுக்கொள்ள எட்வர்ட் கிபி 1043 ஏப்ரல் 3 தன் 40வது வயதில் அரசரானார். இங்கிலாந்து நாட்டில் நல்லாட்சி புரிந்து மக்களால் அமைதியின் அரசர் என்று புகழப்பட்ட எட்வர்ட் மக்கள் மீது வரிச்சுமை விதிக்காமல் தம் சொத்துக்களைக் கொண்டு நாட்டினை வழிநடத்தினார். தன் விவேகமான அணுகுமுறையினால் எதிரிகளின் முற்றுகையினை முறியடித்து நாட்டினையும் மக்களையும் பாதுகாத்த எட்வர்ட் மக்களிடம் நீதியின் அரசர் என்று பெயர் பெற்றார். தன் கற்பினை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து ஆண்டவர் இயேசுவிடம் விசுவாசம் கொண்டு வாழ்ந்த அரசர் எட்வர்ட் கிபி 1066 விண்ணகமடைந்தார். உலக வாழ்வின் போது அமைதியின் அரசராக வாழ்ந்து மக்களை வழிநடத்திய எட்வர்ட் இறந்த பிறகு எண்ணற்ற புதுமைகள் நிகழ்த்த திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டர் கிபி 1161 எட்வர்ட்டினை புனிதராக உயர்த்தினார்.
புனித எட்வர்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் தாய் நாட்டிற்காகவும் நம்மை ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள்ல கணவன் மனைவிக்குள் நடக்கக்கூடிய சண்டை மிகவும் ஆரோக்கியமானது தான். அது ஆரோக்கியமானதாக மாற்றக்கூடியவன்னா அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வகையில் அடுத்த நம்ம என்ன செய்யணும். ஸோ அடுத்ததா இந்த ஆரோக்கியமான சண்டை அது இருக்கணும். அது எதை உருவாக்குகிறது இந்த சண்டை சச்சரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சண்டை என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குகிறது. அப்போ இது சில நேரங்கள்ல நம்ம இந்த சண்டை போறதுனால எனக்கு ஒவ்வொருத்தருடைய வேறுபாடுகள் என்ன எனக்கு பிடிக்கும் என்ன எனக்கு பிடிக்காது அப்படிங்கறதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். காதல் பருவத்துல இருக்கிறப்போ பாத்தீங்க அப்படின்னா அதாவது அந்த பெண்ணும் சரி ஆணும் சரி ஒருத்தருக்கும் மற்றவங்களுக்காக இதை நான் உனக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இதை எனக்கு பிடிச்சது நான் விட்டு கொடுத்துருந்தேன், இப்படிலாம் என்ன பண்ணிருப்போம் இருந்திருப்போம். ஆனா திருமண வாழ்க்கைக்கு பிறகு அதே விஷயம் ரீட்டைன் ஆகுமான்னு கேட்டா பல நேரங்கள் அது நடக்கிறது கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில நேரம் எனக்கு என்னுடைய மனைவிக்கு தயிர் அப்படிங்கிற அந்த உணவு அந்த தயிரே பிடிக்காது எந்த உணவு. அப்போ காதல் பருவத்துல இருக்கிறப்போ உனக்கு நான் தயிர் சாப்பிட நிறுத்திடுறேன், இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், செய்யலாமெல்லாம் கிடையாது. ஆனா அதே திருமணத்துக்கு பிறகு எனக்கு அந்த தயிர் சாப்பிட நிறுத்தலாம் முடியல. சில நேரம் என்ன பண்ணுவோம், தெரியாதவங்க வெளியே நண்பர்களோட போறப்ப எல்லாம் என்ன பண்ணுவோம், அதுவும் குறிப்பா அந்த பிரியாணி சாப்பிட்றப்பெல்லாம் தயிர் வெங்காயம் எல்லாமே சாப்பிட முடியாது. அப்ப அதெல்லாம் சாப்பிடாது. அப்ப தெரிஞ்சது சண்டை வந்துச்சு. அந்த சண்டையினுடைய புரிதல் என்ன, ஓகே இது இவருக்கு பிடிக்கும், இனிமேல் நான் என்ன பண்ணிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ அப்ப இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதலை எது கொடுக்கும்னா இந்த சண்டை, ஆரோக்கியமான இந்த சண்டை தான். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மஞ்சள் மாலை வெயில் நேர கடற்கரை, அழகான பெண் ஒருத்தி அமர்ந்திருந்தாள். அங்கே துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருந்தது அவளது செல்ல நாய்க்குட்டி. அருகே அவளது கண்ணில் பட்டது கூழாங்கல் ஒன்று. அதுவோ அங்கே இருந்த பாறை இடுக்கிலே சிக்கி கிடந்தது, தூசியாய் கிடந்தது, பாசியோடு சேர்ந்து கிடந்தது. பாறைகளை அகற்றி குனிந்து அந்த கல்லை சிரமப்பட்டு தொட்டு தூக்கி எடுத்து வந்தாள் அவள். கடல் நீரில் அதன் அழுக்குகளை பாசிகளை அகற்றி சுத்தம் செய்து முத்தமிட்டாள். அப்படி முத்தமிட்ட போது அந்த கல்லிலிருந்து தோன்றியது, பேசியது ஒரு பூதக்குட்டி. துள்ளி குதித்தபடி ஆனந்த தாண்டவம் ஆடியபடி அது அங்கு நின்றது. நன்றி பெண்ணே நன்றி, சாபத்தில் கிடந்த என்னை தூக்கி சுத்தம் செய்து முத்தமிட்டு சாபம் நீக்கி என்னை விடுவித்து விட்டாய். என்ன ஆசை வேண்டுமானாலும் யோசித்து சொல், நிறைவேற்றுகிறேன் குட்டி பூதம். இப்படி சொல்ல யோசிக்காமலேயே சொல்லிவிட்டாள் அவள். இதோ என்னுடைய இந்த பாசமான நாய்க்குட்டி பாடவை, பரதநாட்டியம் ஆடவை. கேட்டவுடன் உதட்டை பிதுக்கி விட்டது பூதம். என்ன, ஒரு நாயை ஆட வைப்பதா பாட வைப்பதா? அவ்வளவு சக்தி என்கிட்ட ஏது? வேறு ஏதாவது கேளு. கொஞ்ச நேரம்தான் யோசித்தாள். பிறகு கேட்டுவிட்டாள், அந்த நாயை விடு, அதற்கு பதிலாக எனக்கு ஒரு கணவனை கொடு. அந்த கணவன் அன்பானவராக, அழகானவராக, பண்பானவராக, பாசக்காரனாக, அப்பழுக்கற்றவனாக, அன்பு முத்தத்தை முப்பொழுதும் தருபவராக, என்னை தவிர வேற எந்த ஒரு பெண்ணையும் அன்பு சகோதரியாக மட்டுமே நோக்குபவராக, என்னிடம் பொய்யை சொல்லாதவராக, நகைச்சுவை மிக்க உணர்வு கொண்டவராக, வேலைக்கு போகும் முன்னும் பின்னும் அறு சுவையுடன் வாய்க்கு ருசியாக எனக்கு சமைத்து போடுபவராக, பாசம் கொட்டி பரிமாறுபவராக, என்னையும் என் குடும்பத்தையும் தலையில் வைத்து தாங்குபவராக, வாங்கிய சம்பள பணத்தை முழுவதுமே என் கையில் கொடுத்து வந்து திணித்து பல்லிழித்து நிற்பவராக, இரவிலே நான் கண்ணயர்ந்து உறங்கும் வரை என் கால் பிடித்து விட்டு தூங்க வைப்பவராக, விடிகாலையில் முன் எழுந்து பின்னரவில் பின் தூங்கி எழுபவராக, இப்படி அடுக்கிக் கொண்டே போக போக சொல்லி முடிக்கும் முன்பாகவே பெரிதாகவே உதட்டை பிதுக்கியபடியே தேட ஆரம்பித்தது அந்த பூதக்குட்டி. இதுக்கு நீ முதல்ல கேட்டதே பரவாயில்ல, பாட வைக்க, பரதநாட்டியம் ஆட வைக்க, எங்கே உன் நாய்க்குட்டி? இப்படி ஒருத்தி. உயிரை விட்டு விடும் அளவுக்கு கணவன் வேண்டாம், யாரிடமும் விட்டு கொடுக்காத கணவனே போதும். இப்படி ஒருவன். ஒரு மகாராணியை மனைவியாக்குவதுதான் சிரமம், ஒரு மனைவியை மகாராணியாக்குவது சுலபம். இது ஒரு அடிபட்ட புருஷனது வளைத்தள நக்கல். 5 நிமிடமாவது அமர்ந்து பேச மாட்டாரா என்பது பல மனைவிகளின் ஏக்கம்.
5 நிமிடமாவது இவள் பேசாமல் இருப்பாளா என்பதே பல கணவர்களின் ஏக்கம். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய சண்டைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்து என்ன காரணம் இது சொல்றாங்க? முக்கியமா எதுக்கு வழிவகுக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, பெரிய சண்டையில கொண்டு போய் விடாம, அதாவது பெரிய பிரச்சனை எடுத்துட்டு போய் விடாம, இந்த சின்ன சண்டை வரப்பவே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகும். ஒரு பக்கம் என்ன ஒருத்தருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது கிளியர் ஆயிடும். ஸோ அதே மாதிரி எதுவுமே ஹைட் பண்ணாம அந்த நேரத்துல ஆனஸ்டா சில நேரங்களில் பேசுறோம். ஸோ இது ஒன் பை ஒன்னா இது கிளியர் ஆகுறப்பவே அந்த இடத்துல என்ன ஆகும், பெருசா போகிற பிரச்சனை சின்னதுலயே முடிஞ்சிடும். நிச்சயம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த வரக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை தவிர்த்ததனுடைய விளைவுதான். இருகப்பற்று அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் எல்லாரும் நிச்சயமா பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதுல ஒரு 3 வகையான தம்பதியை பற்றி அதுல காமிச்சிருப்பாங்க. 3 பேர்கிட்ட இருக்கக்கூடிய பேசிக் பிரச்சனை என்ன அப்படின்னா, அதுல அந்த கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய தம்பதி இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்களிடம் இருக்கக்கூடிய குறை என்ன, அந்த சண்டையை தவிர்க்கிறது தான். ஒருத்தர் மற்றவங்களோட அப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஒரு அது வரைக்கும் நான் இதை சொன்னா சண்டை வந்துடும், இதை செஞ்சா சண்டை வந்துடும், நம்ம இப்படிலாம் அதை பார்த்து நடந்து இதெல்லாம் பார்த்து நடக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்து ஒரு பேச்சுவார்த்தை சும்மா ஒரு 2 நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஒருத்தரால் விட்டு இன்னொருத்தால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை என்ன பண்ணணும்னா உண்டு பண்ணும். ஸோ அப்போ அந்த வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். இந்த சின்ன சின்ன எனக்கு இந்த சாப்பாட்டில் எனக்கு பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இவ்வளவு நாள் அட்ஜஸ்ட் பண்ண என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அதை ஓப்பனா ஒரு சின்ன சண்டை போட்டு அதை சரி பண்ணிருக்கலாம், தப்பே கிடையாது. சின்ன சின்ன சண்டைகளை தவிர்த்தால் நாம் பெரிய பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ள நேரிடும். அதனால இந்த கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய சண்டைகள் ஆரோக்கியமானது. சின்ன சின்ன சண்டையோடவே நிறுத்திக் கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆசிரிய பண்புகளை பற்றி தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசுவின் நேர்மறையான போதனைகள் 2 வகைப்படும். இதை செய்யாதே, அதை செய்யாதே, இதை பேசாதே என்பது எதிர்மறையான போதனை. இதை செய்யுங்கள், இதை பேசுங்கள் என்பது நேர்மறையான போதனை. இயேசுடைய போதனைகளை எல்லாம் நாம் உற்று பார்க்கின்ற பொழுது அவைகள் நேர்மறையான போதனைகளாக இருக்கின்றன. அதுவே இயேசுவை மற்ற போதகர்களிடமிருந்து பிரித்து காட்டியது. இயேசுவின் காலத்தில் இருந்த எல்லா போதகர்களை விட அவர் வித்தியாசமானவராக தனித்துவம் கொண்டவராக இருந்ததற்கு அது ஒரு முதன்மை காரணம். அவர் நேர்மறையாக போதித்தார். இதை செய்யாதே, அதை செய்யாதே என்பதற்கு பதிலாக இதை செய்யுங்கள் என்று அவர் போதித்தார். இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் என்று எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி மலைப்பொழிவில் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அது ஒரு நேர்மறையான போதனையாக அமைந்தது. மத்தேயு 5:14 நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள், இது ஒரு நேர்மறையான போதனையாக இருக்கிறது. மத்தேயு 5:16 உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, இது ஒரு நேர்மறையான போதனையாக இருக்கு. இப்படி இயேசுவுடைய போதனைகள் நேர்மறையான போதனைகளாக இருந்தன. எதிர்மறையானவற்றை தருவதை விட நேர்மறையானவற்றை தருவதே நல்ல ஒரு ஆசிரியருடைய பண்பு. இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவது மேல் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? அத்தகைய ஒரு பண்பு இயேசுவின் ஆளுமையில் இருப்பதை நாம் பார்த்து வியக்கின்றோம். இயேசு நல்ல ஒரு ஆசிரியராக போதகராக விளங்கினார். அவருடைய போதனை நேர்மறையான போதனையாக இருந்தது. அதை எண்ணி பார்த்து வியந்து மகிழ்ந்து இயேசுவை போற்றுவோமாக. இயேசுவை போலவே நாமும் நேர்மறை சிந்தனை நேர்மறை போதனை கொண்டவர்களாக வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். எஸ், சின்ன சின்ன சண்டைகள் கணவன் மனைவிக்குள் வருவது நல்லதுதான். அதை ஆரோக்கியமானதாக மாற்றக்கூடியது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக என்ன? ஸோ அடுத்ததா இது எதை நமக்கு ஆரோக்கியமானதாக மாற்றி தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்ப்ரமைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது, யாராவது ஒருத்தர் இறங்கி வர்றது, இல்ல இந்த செயலை செஞ்சா இவங்க என்ன பண்ணுவாங்க, இறங்கி வந்துருவாங்க. அதை கற்றுக் கொடுப்பது எது அப்படின்னா இந்த சண்டை சச்சரவுகள் தான். அப்ப இந்த சண்டை வர்றப்பதான் ஒருத்தர் இன்னொருத்தர் ஓகே இது நம்ம மேல தப்பு இருக்குது, ஓகே நம்ம அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணணும், அப்ப நம்ம காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும், அப்ப அதை நாம் கற்றுக்கொள்கிறோம்.
கண்டிப்பாக ஒரு தடவை சண்டை வந்துச்சுன்னா திரும்ப வரவே வராதுன்னெலாம் கிடையாது. அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். அப்போ அந்த சண்டைகள் ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும் இதை என்ன செஞ்சு காம்ப்ரமைஸ் பண்ணுறது எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு திரைப்படத்தில் வந்து நண்பர்கள்லாம் ஒன்று கூடி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு தன்னுடைய மனைவி பற்றி அவங்க எல்லாமே ஃப்ரெண்டாக இருந்தவங்க ஒருத்தவங்க என்ன பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, மச்சான் நீங்கள் 2 லவ் மேரேஜ் பண்ணிட்டு எப்பவும் சண்டை இல்லாமல் ஜாலியாக இருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்டோன்னு சொல்லி, மச்சான் எப்போ பார்த்தாலும் எங்களுக்குள்ள ஏதாவது சண்டை தான், எதை செஞ்சாலும் எங்களுக்குள்ள சண்டை தான். அப்போ எப்படா மச்சான் சரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு சொல்லுவார். இந்தா இப்படி தான் அப்படின்னு சொல்லி 2 மணி நேரம் சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுவார். இப்படி நான் சாப்பாடு ஊட்டி விட்டு தான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு. அப்போ இது போல ஒவ்வொரு தம்பதியினருக்கும் இது சில விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்போ ஒரு காம்ப்ளிமெண்டரியா சில வார்த்தைகள் சொன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ஆறுதல் ஆயிரும். ஒரு வீட்டில் கணவன் மனைவி இடையில பயங்கர சண்டை பிரச்சனை, பயங்கரமா அந்த மனைவி தாட்டு போட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்களாம். கணவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த மனைவி சண்டையை விட்டுட்டாங்களாம். அப்படி என்ன வார்த்தை தெரியுமா? நீ அழகா இருக்குங்கிறக்கா என்னன்னாலும் பேசுவியா அப்படின்னா. ஸோ அந்த வார்த்தை என்ன பண்ணிருச்சு, சண்டையை ஸ்டாப் பண்ணிருச்சு. ஸோ இது போல நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த காம்ப்ரமைஸ் பண்றது எப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பது, சண்டை வந்தா தான் அதை காம்ப்ரமைஸ் பண்றதை நம்ம கத்துக்க. கண்டிப்பா சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சண்டே வந்து பயன்படும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம என்ன தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி அதுக்கு ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஓகே. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று, ஏன் அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? எப்பவுமே ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னாலே ஒருத்தர் இன்னொருத்தர் மேல எப்பவுமே கேர் எடுத்துப்பாங்க. ஆனா இந்த சின்ன சின்ன சண்டை வரப்போ நிறைய விஷயங்கள் தெரிய வரும் இல்லையா? அப்போ இன்னும் அதிகமாக ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வந்து கேர் எடுக்கிறதுக்கான முயற்சிகளையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தளமா கூட அந்த சண்டைகள் அமைஞ்சிரும். நிச்சயம். ஏன்னா எனக்கு என்ன காரணத்துக்காக இந்த சண்டை வந்துச்சு, அப்போ இந்த தவறை செய்ததுனால் இந்த சண்டை வந்திருக்குது. அப்போ இந்த தவறு ஒருத்தரை ஹர்ட் பண்ணுது. அப்போ நான் அடுத்த முறை இதை செய்யறப்போ இன்னும் நான் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுவேன், செய்வேன். நம்மளுடைய வீடுகளில் இருக்கிற ஏதோ நிகழ்வுகளுக்கு நம்ம போயிட்டு வந்திருப்போம், போறப்போ ஜாலியாக போயிருப்போம், திரும்பி வரப்போ கணவன் மனைவி சண்டை வந்திருப்போம். என்ன சண்டைங்கிறத ஒரு பெரிய சண்டைலாம் போட்டு முடிகிறப்போ தான் தெரிய வரும். நீங்க இந்த இடத்துல என்ன இப்படி என்ன பண்ணீங்க, விட்டு கொடுக்குற மாதிரி பேசிட்டீங்க, வச்சுட்டீங்க. இதெல்லாம் ஒரு கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் சொல்றப்போ நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி குடும்ப கூடுகைகள் ஃபங்க்ஷனுக்கு போறப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், செய்யக்கூடாது. எக்ஸ்ட்ரா கேர், எக்ஸ்ட்ரா இன்வால்வ்மெண்ட் அங்கதான் உருவாகும். ஸோ அதற்கு இந்த சண்டை அவசியம். தொடர்ந்து பேசலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சில சமயங்களிலே சில பேரை நாம் இப்படி கேட்கிறோம், நேற்று ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறீர்களே, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னங்க இன்னும் சரியில்லை. இத்தகைய வார்த்தைகளை நாம் அடிக்கடி பல இடத்திலே கேட்டிருக்கிறோம். சோகங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள். நண்பர்களே, இத்தகைய சூழ்நிலையிலே வாழுகின்ற நமக்கு விக்டர் யூகோ என்ற அறிஞர் இதோ ஒரு நல்ல வழியை சொல்லிக் கொடுக்கிறார். அவர் கூறுகிறார், have courage for the great sorrow of life and have patience for the small ones. And when you have laboriously accomplished your daily task, go to sleep in peace, God is alive. அதாவது, வாழ்வின் பெரிய சோகங்களில் மன வலிமையுடனும் சிறிய பிரச்சனைகளில் பொறுமையுடனும் வாழ கற்றுக்கொள். கடினமாக நாள் முழுவதும் உழைத்தபின் அமைதியுடன் உறங்கச் செல், கடவுள் உன்னோடு வாழ்கிறார். நண்பர்களே, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல நம் வாழ்க்கையிலே வருகின்ற சோகங்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள் அல்லது ஒரு சில வேலைகளை செய்ய முடியாமல் நாம் தவிக்கின்ற நேரங்கள், இந்த ஒரு சூழ்நிலையிலே எந்த ஒரு மனநிலை நமக்கு தேவை? பாருங்கள், விக்டர் யூகோ சொல்லுகிறார், வாழ்வில் பெரிய சோகங்களை சந்திக்க என்ன வேண்டும்? மன வலிமை. தைரியமாக அந்த சோகங்களை சந்திக்க வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகின்ற போது பொறுமையுடன் நாம் இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? கடினமாக நாள் முழுவதும் உழைத்தபின் அன்றைக்கு நான் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ, என்னென்ன காரியங்களை செய்து முடிக்க வேண்டுமோ அதை செய்து அமைதியுடன் உறங்கச் செல். அப்படி சென்றால் வெற்றி வந்துவிடுமா? ஆம் நண்பர்களே. எப்படி? பாருங்கள் அந்த கடைசி வார்த்தைகள், கடவுள் உன்னோடு வாழ்கிறார். கடினமாக நீ செய்ய வேண்டிய கடமைகளை, நீ ஆற்ற வேண்டிய கடமைகளை, வேலைகளை, பணிகளை நீ செய்தாய் என்றால்
நீ அமைதியாக ஒழுங்கச் செல், அதற்கு வெற்றியை கொடுப்பது கடவுளுடைய வேலை, அந்த கடவுள் உன்னோடு வாழ்கிறார். அதனால்தான் சோகங்களிலே மனமுடைந்து போக வேண்டாம், சிறிய பிரச்சனைகளிலே பொறுமை இழந்து விட வேண்டாம். கடினமாக நாள் முழுவதும் உழைத்தபின் உன் கடமையை நீ ஆற்ற வேண்டிய விதத்திலே ஆற்றிய பிற்பாடு அமைதியோடு உறங்கச் செல். மீதியெல்லாம் கடவுள் பார்த்து கொள்கிறார். காரணம், கடவுள் உன்னோடு இருக்கிறார். இதை நம்பி செயல்படுவோமா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆண்டோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், கணவன் மனைவிக்குள் நடக்கக்கூடிய சிறு சண்டைகள் மிகவும் ஆரோக்கியமானதாக மாற்றக்கூடிய ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சண்டை ஏன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பலூன், அந்த பலூன்ல இவ்வளவுதான் காற்று கொள்ளளவு, அதெல்லாம் அவ்வளவுதான் அதில் ஊத முடியும், அவ்வளவுதான் அதை நம்ம ஊத முடியும். அதையும் தாண்டி ஊதுறப்ப என்ன வெடிச்சிடும். அப்போ சில நேரங்கள் அந்த பலூன் வெடிக்காம இருக்கணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய காற்றின் அளவு என்ன பண்ணணும், நம்ம ஒருவேளை நம்ம சின்ன இப்போ வீடுகளில் ஏதோ ஃபங்க்ஷனு இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஃபங்க்ஷனு உடனே பலூன் கட்டுறோம், உடனே ஊதுன்னு அந்த சைஸை பார்க்காம என்ன பண்ணிடுறோம், மொதல் ஊதிடுவோம். பார்த்ததுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளோ பெருசாக இருந்தால் வெடிச்சிருமே, கொஞ்சம் யார் என்ன பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுறோம். அது போல இந்த சண்டைகள் எதற்கு ரிலீஸ் பண்ணால், ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனல் ப்ரெஷர் பல நாட்களாக தேக்கி வைத்த ஒன்றாக இருக்கலாம், இல்லை சில நாட்களாக தேக்கி வைத்த ஒன்றாக இருக்கலாம். கண்டிப்பா. அப்போ ஏன் என்கிட்ட நீங்க மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டீங்க, வைக்க மாட்டீங்க? இந்த சண்டை போடும்போது எனக்கு ஆஃபீஸ்ல என்ன பிரச்சனை தெரியுமா, இந்த ஆஃபீஸ்ல இப்படி ஒரு சிக்கல், அதனால என்னால 2-3 நாள் நிம்மதியா என்ன பண்ண முடியல, பேச முடியல. அந்த சண்டை போட்டு முடிச்சக்கப்புறம் பார்த்தா பயங்கர ரிலாக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதோட நிலை அப்படின்னா டோட்டலா சேஞ்ச் ஓவர் ஆயிரும். ஸோ அப்போ இந்த எமோஷனல் ப்ரெஷர் எல்லாருக்கும் இருக்குது, ஒரு தளமா அமையும். அதற்கு இந்த சண்டை பயனுள்ளதாக இருக்கும். எல்லாம் கேட்டுப்போம், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொடரின் வழியாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குடியரசுத் தலைவருடைய மேன்மையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். குடியரசுத் தலைவருடைய மேன்மை என்பதே குடிமக்களுடைய மேன்மைதான். எனவே நாம் மேன்மை மிக்கவர்களாக இருப்பதற்கு குடியரசுத் தலைவர் அடையாளமாக இருக்கிறார் என்பதுதான் பொருள். இன்று நாம் பிரிவு 72 வழியாக அவருடைய மன்னிக்கின்ற அதிகாரத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். இது மிக முக்கியமானது. ஏனென்றால் பலருடைய உயிர் இவருடைய கையில் தான் இருக்கிறது. குறிப்பாக மன்னிப்பு வழங்குவதற்கான மிகப்பெரிய அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறது. காரணம் என்ன? முற்காலத்தில் அரசாட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது அரசர்கள் மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு உரிமையை அவர்கள் தாமாக பெற்றிருந்தார்கள். அரசர் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், அது ஃபைனல். அது மாதிரி இந்த நாட்டில் குடியரசுத் தலைவரும் பல நேரங்களில் குறிப்பாக ஒரு தண்டனையை ரத்து செய்வதற்கோ, ஒரு தண்டனையை குறைப்பதற்கோ, அல்லது ஒரு தண்டனையிலிருந்து முழுமையாக விடுவிப்பதற்கோ அவருக்கு உரிமை இருக்கிறது. எப்போது பல சின்ன சின்ன சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட போக முடியாது. குறிப்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள், மரண தண்டனை ஒரு நீதிமன்றத்தால் உரிய விசாரணைக்கு பிறகு அவர்களுடைய குற்றச்செயல்களுக்காக, அதுதான் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் என்று நாம் சொல்கிறோம், கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த மரண தண்டனை வழங்கப்படுகிற பொழுது அந்த தண்டனைக்கு கடவுளுடைய இடத்தில் இருந்து, ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் உயிரை தருவதும் கடவுள், உயிரை எடுப்பதும் கடவுள் என்கிற ஏறக்குறைய கடவுளுடைய அந்தஸ்திலே அந்த இடத்தில் அந்த குடியரசுத் தலைவர் வைக்கப்படுகிறார். எனவே இவர்கள் கருணை மனுக்களை அனுப்பி உரிய முறையில், அதற்கான ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது, அந்த கருணை மனுக்களை அனுப்பி ஆளுநர் வழியாக அது குடியரசுத் தலைவரை சென்று சேருகிற பொழுது குடியரசுத் தலைவர் அந்த விஷயங்களை மீண்டும் அமைச்சரவையினுடைய ஆலோசனையை கேட்டு அல்லது தாமாக முன்வந்து கூட சில விஷயங்களை விசாரித்து அவர் தண்டனைகளை குறைப்பதற்கு, ரத்து செய்வதற்கு, மாற்றுவதற்கான உரிமையை அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு வழங்கியிருக்கிறது. பல நேரங்களில் இந்த மரண தண்டனை பெற்றவர்கள் நம்முடைய நாட்டிலே அவரால் மன்னிக்கப்பட்டு உயிரோடு வெளியே வந்திருக்கிறார்கள் என்பது நாம் வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம். எனவே மன்னிப்பை வழங்கக்கூடிய அதிகாரத்தையும் அவருக்கு அரசியலமைப்பு சட்டமே அவருக்கு வாரி வழங்கி இருக்கிறது என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அதற்காக மிக கடுமையான குற்றங்களை, சமூகத்திற்கு எதிரான மிக மோசமான குற்றங்களை செய்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் மன்னிப்பளிப்பதில்லை. ஒருவேளை பல நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு நடக்கிற கொலைகளின் வழியாக, அத்தகைய விதமாக நடைபெறுகின்ற ஒரு குற்றச்செயல்களில் முழுமையாக தங்களுடைய மனதை அந்த குற்றத்தில் செலுத்தாமல்
அது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட வேகத்தில் செய்யப்பட்டு அதனால் பலருடைய உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்து அதனால் தண்டிக்கப்பட்டு அதனால் தான் மரண தண்டனையை பெற்றுக்கொண்ட சிலர் ஒருவேளை அதர்வைஸ் அவர்கள் ஒருவேளை அப்பாவிகளாக கூட இருந்திருக்க முடியும். அப்படிப்பட்டவர்களை பற்றி அல்லது நீண்ட நாட்களாக மரண தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகும் பல வருடங்களாக சிறைச்சாலைகளில் வாடிக்கொண்டிருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட வழக்குகளை விசாரித்து அந்த வழக்குகளிலிருந்து அவர்களை முழுமையாக விடுதலை செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அந்த தண்டனையை ரத்து செய்வதற்கு உரிமை இருக்கிறது. அல்லது அந்த தண்டனையை குறைப்பதற்காக, உதாரணமாக அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கு, இப்படிப்பட்ட உரிமைகளை எல்லாம் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 72 அவருக்கு கொடுத்திருக்கிறது. எனவே இந்த பார்டனிங் பவர் அப்படிங்கிறது மிக முக்கியமான, ஏன்னா இந்த நாட்டில் வேறு யாருக்கும் நீதிமன்றங்களை தவிர வேறு யாருக்கும் அது கிடையாது. நீதிமன்றத்திற்குரிய இந்த அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. எந்த விதத்திலும் நீதி யாருக்கும் மறுக்கப்பட்டு விடக்கூடாது, நீதி வழுவிவிடக்கூடாது. ஒரு குடியரசில் எல்லா மனிதர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும், அவர்களுடைய மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற உன்னத லட்சியங்களுக்காகத்தான் இந்த உரிமையையும் அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட மாபெரும் பொறுப்புகளை சுமந்திருக்கிற ஒரு மனிதராகத்தான் நம்முடைய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் திகழ்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வது நல்லது. உங்கள் அனைவருக்கும் இந்த நாளினுடைய இனிய வாழ்த்துக்களை என்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வரக்கூடிய சண்டைகள் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. அதற்கான காரணங்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன சொல்றோம்? அந்த காரணம் ஒன்னொன்னு நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதாவது அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாலே போகும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகிடும். அந்த பாண்டிங் வந்துட்டாலே போகும். அந்த ஓவர் அஃபெக்ஷன், லவ் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எப்படி வருமோ அப்படி வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட அந்த அஃபெக்ஷன், லவ்லாம் வரணும் அப்படின்னா நம்மளோட இந்த பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும். இது 2 வகையான வெரைட்டிஸ் இருக்குது. அது ரெண்டையுமே நான் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ கணவர் குடிச்சிட்டு வராது, எந்த மனைவிக்கும் என்ன ஆகாது, பிடிக்காது. அப்போ மனைவி என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்க. அடுத்த முறை கணவர் குடிக்கிறப்ப 2 விதமான விஷயம் நடக்கும். ஒன்று, இது என் மனைவிக்கு பிடிக்கல அதனால நான் குடிக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஐயோ குடிச்சிட்டு போனா சண்டை போடுவான்னு குடிக்காம என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. ரெண்டுமே நமக்கு தேவையான ஒன்று. அப்போ அந்த பாண்டிங், அந்த ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடிய விஷயம், என் மனைவிக்கு இது பிடிக்காது, அதை நான் விரும்பியோ விரும்பாமலோ என்ன பண்றேன், அதை செய்வதை தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ இது ஒவ்வொரு சண்டைக்கு பிறகும் இது கணவன் மனைவி எல்லாருமே இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செல்ஃப் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. ஒவ்வொரு சண்டைகளுக்கு பிறகும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் எந்த அளவுக்கு ஒருத்தர் மேல ஒரு அஃபெக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு புரிந்துணர்வை அது ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத உணர முடியும். அதற்கு இந்த சண்டை முக்கியம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா நம்மளுடைய கொடி வகை பயிர்கள். கொடி வகை பயிர்னா என்ன? பீர்க்கங்காய், புடலங்காய், சுரக்காய், அவரைக்காய், கோவக்காய், இந்த பயிர்களெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான தொழில்நுட்பங்கள் என்ன? தண்ணீர் பாயும் போது முடிஞ்ச அளவுக்கு அதோட நரம்பை அந்த இப்போ கீழேருந்து போகக்கூடிய அந்த செடியை தொடாத மாதிரி பார்த்துக்கணுங்க. ஒரு அரை அடி தள்ளி தண்ணி போகிற மாதிரி, பாத்தியில் போய் இப்படி சுற்றி போகிற மாதிரி அப்படி பண்ணிக்கணும். சொட்டு நீர் போட்டாலும் ஒரு அரை அடி தள்ளி விழுகிற மாதிரி பார்த்துக்கணுங்க. அப்படி பண்ணிட்டாலே நம்ம தண்ணீர் நேரடியாக அந்த செடிக்கும் மண்ணுக்கு இடையில விழுகாமல் தள்ளி விழுந்தாலே பாதி பிரச்சனை இல்லைங்க. ரெண்டாவது, தரையிலேருந்து கொடி போய் மேலே தொட்டு பரவுனதுக்கப்புறம் இந்த குச்சியில் இருக்கக்கூடிய பந்தல் வரையிலுமான கொடியில் இருக்கக்கூடிய இலைகளை ஃபுல்லாக எடுத்துடணுங்க. பாதிக்கப்பட்ட கிளை எது இருந்ததுன்னா நுனியை கிள்ளிடணுங்க. அது கிள்ளிடணும். கொடி ஓடுறது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 அடி தூரம் ஓடிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த கொடியோட நுனியை வெட்டி விடணுங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்ப மாதம் ஒரு முறை 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி கலந்து, 2 லிட்டர் மீனமிலம் கலந்து, 2 கிலோ வேம் கலக்கணும். பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டரு இது கலந்து பிரித்து தரைவழியில் ஊற்றி விடணுங்க. இந்த வேமோட முக்கியத்துவம் என்ன? மண்ணில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தை செடிக்கு எடுத்து தரும். அப்போ தான் அந்த தண்டோட நரம்பு திடமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சாம்பல் சத்து வேணும்.
அப்படி இருந்தால் தான் தண்டு திடமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மாதம் ஒரு முறை அல்லது 45 நாளைக்கு ஒரு முறை ஒரு டிராக்டர் லோடு கோழி எரு கிடைச்சதுன்னா பிரித்து வைக்கலாங்க. எல்லா செடிக்கும் பிரித்து வைக்கலாம். அல்லது ஒரு 300 கிலோ மண்புழு உரம் இருந்ததுன்னா பிரித்து வைக்கலாம். இது கண்டிப்பாக வைக்கணும் கொடி வகை பயிருக்கு. இதை நம்ம செலவுன்னு பார்க்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக இது ஒரு கட்டமைப்பு. ஒரு ரகம், இப்போ சாணியான்னு ஒரு ரகம் இருக்குது, பீர்க்கங்காய் போட்டிருக்கோம், 70 சென்டிமீட்டர் ஒரே மாதிரி பயிர் வரணும், அப்போ தான் நம்ம வெளியில் விற்க முடியும், ஒரே கலர் ஒரே வடிவம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சத்துக்கள் சீராக கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அப்படி கொடுத்துக்கிட்டோம்னா பயிர் நல்லா வருங்க. கொடி வகை பயிரில் அழுகல் வராமல் இருக்கணும்னா மாதம் ஒரு முறை ட்ரைகோடர்மா விரிடி உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் தரையில் கொடுக்கணுங்க. அதே மாதிரி இலை பெரிய இலைங்களா கொடி வகையா தண்ணீரில் நம்ம தப்பு பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலும் அதை பாதுகாக்கிற மாதிரி 100 லிட்டருக்கு 1 லிட்டர் சூடோமோனாஸுங்கிற திரவம் கலந்து பயிர் மேலே தெளிச்சுக்கணும். திடம் கொடுக்குற மாதிரி ஹியூமிக் அமிலம் 1/2 லிட்டர் கலந்துக்கணும். கடல் பாசி உரம் 1/2 லிட்டர் கலந்துக்கணும். சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் 200 கிராம் கலந்துக்கணும். இதை கலந்துட்டாலே பயிர் திடமாக இருக்கும், எந்த விதமான நோய்கள் வராது. காய்ந்த இலைகளை கிள்ளிடலாம், பாதித்த இலைகளை எடுத்துடலாம். பொதுவாக இதுதான் நம்ம செய்யணும். இது இல்லாத பயிர்களுக்கு தெளிக்க வேண்டிய பூச்சிகள், இது இருந்தாலே பூச்சி புழு வராது, அப்படி இருந்தும் வருதுன்னா அதற்கு தெளிக்க வேண்டிய பூச்சி விரட்டி திரவம் இயற்கை வழியிலையோ அல்லது உயிர் வழியிலையோ நம்ம தெளிச்சுக்கணும். நான் இப்போ சொன்னதில் முக்கியம், நான் திருப்பி சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் திருப்பி இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் திருப்பியும் சொல்கிறேங்க சொன்னதை. தண்ணீரை தள்ளி கொடுக்கணும், நிலம் காஞ்சதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கணும், பயிரை சத்தாக வச்சுக்கிற மாதிரி கால்சியம் சத்தும் சாம்பல் சத்தும் கிடைக்கிற மாதிரி அமைப்பை தரையில் கொடுக்கணும். ட்ரைகோடர்மா விரிடி மாதம் ஒரு முறை கொடுத்துக்கணும். தெளித்து சூடோமோனாஸ் கொடுத்துக்கணும். நல்ல சத்துக்கள் நுண்ணூட்ட சத்து இருக்க மாதிரி ஹியூமிக் அமிலம், கடல் பாசி உரம், சோலுபார், போரான் பவுடர் 3 கலந்து தெளிச்சுக்கணும். செய்யலாங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் பார்த்துட்டோம் ஜோ. எஸ், கணவன் மனைவிக்குள் நடக்கக்கூடிய சிறு சண்டைகள் மிகவும் ஆரோக்கியமானதாக மாற்றக்கூடிய ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான் என்ன? கணவன் மனைவிக்கு இடையில வரக்கூடிய சண்டைகள் எதை உறுதிப்படுத்துகிறது? அப்ப இந்த கணவன் மனைவிக்கு உறவுகள் இடையில் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஹர்ட் ஆகுது, அந்த ஹர்ட் ஆகிற விஷயத்த டைரக்டா என்ன பண்றாங்க, சண்டை போட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை புரிதலை உண்டு பண்ணி, அப்போ இந்த விஷயத்துக்கு ஒரு கிளியரான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி, ஓகே இந்த ரிலேஷன்ஷிப், இந்த உறவு நிலை உண்மையான நிலையில் உயிர்ப்புடன் இருக்கிறது அப்படிங்கறத இந்த ஒவ்வொரு சண்டையும் என்ன பண்ணுது, உறுதிப்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம நரம்பு மண்டல பாதிப்புகள் பார்க்கலாம். நரம்பு மண்டலம் பாதிப்பு அப்படின்னா பொதுவாக வலி, அது கண் பார்வை பாதிப்பு அல்லது நம்ம உடலில் நம்னஸ், மறுத்து போகுதல், பிளட் சர்க்குலேஷன் தடைப்படுறது, மதமதப்பு, மரமரப்புன்னு சொல்லுவாங்க. உணர்ச்சி குறைவான ஒரு சென்சேஷன், உணர்வின்மை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜென்ரலாக பலகீனம், டயர்டு, மயக்கம், குழப்பம், தலை சுற்றல், வாந்தி, இது போல் உபாதைகள் ஏற்படலாம். அது நரம்பு மண்டலத்தில் எந்த பகுதி பாதிப்போ அது பொறுத்து உடல் உபாதைகள் நமக்கு தெரியும். உடல் முழுவதும் வலி இருக்கலாம், சிலருக்கு கை கால் மாத்திரம் வலி இருக்கலாம், சிலருக்கு நடப்பதில் தடுமாற்றம் இருக்கலாம், சிலருக்கு பேசுவதில் தடுமாற்றம், பேசுகிறதுல ஞாபக மறதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசும்போது நாக்கு குளறுதல், பேசணும்னு நினைப்பாங்க ஆனால் வார்த்தைகள் மறதி, அப்போ பேசுகிறதுல ஒரு தடுமாற்றம், குழப்பம் எல்லாமே சொல்லலாம். அது இல்லாமல் ஜென்ரலாக தசைப்பிடிப்பு, அப்புறம் கிராம்ப்ஸு, திடீர்னு இழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, துடிக்குதுன்னு சொல்லுவாங்க, கண் துடிக்குது, இங்கே துடிக்குது, கையில் துடிப்பு, காலில் துடிக்குது, தொடைப்பகுதியில் துடிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நரம்பு மண்டல பாதிப்புகள் தான்.
நடக்கும்போது சிரமம் தெரியும். அப்புறம் கால் வந்து திடீர்னு வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பாதத்தில் மாத்திரம் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம நரம்பு மண்டலத்தில் ஏதோ ஒரு பகுதி பாதிப்பு அப்படின்னா அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி உடலில் உபாதைகள் சேஞ்சஸ் நமக்கு தெரியும். பேச்சில் தெளிவின்மை, அப்புறம் டல்லாக இருக்கிறது, மந்த நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சுறுசுறுப்பாக இல்லாமல் ஆக்டிவாக இல்லாமல் மந்த நிலை, இதெல்லாம் காணப்படல். சிலருக்கு எப்பவும் தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும், இதுவும் நரம்பு மண்டல பாதிப்பு தான். சிலருக்கு பார்த்தோன்னா ஸ்மெல்லே தெரியாது, வாசனை. இப்போ ஒரு மல்லிப்பூனா என்ன வாசனைன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு ரோஜா பூனா என்ன வாசனைன்னு தெரியும், ஒரு செண்பகம்னா என்ன வாசனைன்னு தெரியும், ஒரு பெர்ஃப்யூம்ஸ், ஒரு பவுடர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ சமைக்கும்போது வாசனைகள், நெடி, இதெல்லாம் தெரியும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஸ்மெல் இருக்காது. இதோட கூட டேஸ்ட்டும் தெரியாது. அந்த பட்ஸ் பாதிக்கும். நாக்கில் உள்ள சுவைகளை தெரியக்கூடிய அந்த பட்ஸு பாதிப்பு ஏற்படும். அப்போது சுவையும் தெரியாது, மனமும் தெரியாது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு டேஸ்ட்டே தெரியலிக்க, உப்பு காரம் புளி சரியாக இருக்கா பாரு, எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு சமையல் பண்ணும்போது சொன்னால், இல்லைங்க எனக்கு டேஸ்ட்டே தெரியல. ஏன்னா சில ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது சில மருந்துகள் கொடுப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அனுபவத்தில். நிச்சயமாக அதெல்லாம் ஏற்படும். இப்போது ஒரு ஆக்சிடெண்ட் சர்ஜரின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஒரு சில காலம் தொடர்ந்து எடுக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த பேஷண்ட்டு வந்து சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளோ நாள் நல்ல டேஸ்ட்டு தெரிஞ்சது, சாப்பிட்டேன், இப்போது எந்த டேஸ்ட்டுமே எனக்கு தெரியல, வேறு வழி இல்லைன்னு சாப்பிட்றேன், சாப்பிடவே பிடிக்கல, முடியல. ஏன் அப்படின்னு கேட்டால் இதுதான் பிரச்சனை. சில மருந்துகளால் கூட நமக்கு இந்த மாதிரி சுவையும் தெரியாது, மனமும் தெரியாது, வாசனையும் தெரியாது, அப்படி பாதிப்பு. இது வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுனால தான், அதாவது அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட் நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. உதாரணத்துக்கு சில மாத்திரைகளால் உங்களுக்கு குமட்டல் இருக்கலாம், வாந்தி இருக்கலாம், ப்ளீட் ஆகலான்னு சொல்லுவாங்க, அதிலே போட்டிருக்கோம். அப்போது உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி அது நரம்பு மண்டலத்தை பாதித்து நமக்கு இது போன்ற உபாதைகள் ஏற்படுது. மேலும் இந்த சுவை மனம் மாத்திரம் இல்லை, ஞாபக சக்தியும் நமக்கு குறையும் இந்த நரம்பு மண்டல பாதிப்புனால. அப்போ குழப்பம் ஏற்படும், வாந்தி குமட்டலும் இருக்கலாம். இது மாத்திரம் இல்லை, சிறுநீர் கழிப்பதிலும் பிரச்சனை இருக்கலாம். நரம்பு மண்டல பாதிப்புனால இன்டைஜஷன், சரியாமை, அஜீரணம், இது போன்ற உபாதைகள் எல்லாம் நரம்பு மண்டல பாதிப்புனால நம்ம பாடியில் அந்த நரம்பு மண்டலத்தில் எந்த பார்ட் பாதிச்சிருக்கோ அந்த பார்ட்டிக்கு விளைவுகள் தெரியும். இப்போ வயிறு பிரச்சனை உள்ள நரம்பு மண்டலத்தில் அந்த பாயிண்ட் பாதிப்புனால வயிறு பிரச்சனை, தலைவலிக்கு அந்த பார்ட்டு பாதிச்சனால தலைவலி, கால் வெயிட்டு நடக்க முடியலன்னா அப்போ அந்த கால் நரம்பு பாதிப்பு. இப்படி நரம்பு மண்டலத்தில் எந்த பகுதி பாதிப்போ அதை பொறுத்து டோட்டலாக இவ்வளோ பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ டோட்டலாக நரம்பு மண்டலம் சரியாக இயக்கினால் இந்த பிரச்சனைகள் இருக்காது. அப்போது பார்ட்டாக பாதிச்சிருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு இவ்வளோ தொந்தரவுகளும் இருக்கலாம், புரியுதுங்களா? அப்போது நரம்பு மண்டலம் நன்றாக செயல்படணும். அப்போது அதுக்கு உண்டான உடற்பயிற்சி, மெடிசன்ஸு, டயட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணால் இது போன்ற உபாதைகளிலிருந்து மீண்டு வெளிவர வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது. என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம், கணவன் மனைவிக்கு இடையே வரக்கூடிய சண்டைகள் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று, ஏன் அப்படிங்கிற காரணத்தை பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? பெரும்பாலும் இந்த சிறு சண்டைகள் வந்து நம்மளுக்கு எது ஒரு பெரிய ஒரு வெற்றியை தேடி தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தனித்துவமான அந்த வளர்ச்சி ஆகட்டும், அதே மாதிரி இன்னொருத்தர் அந்த மனைவியோ இல்லை கணவரோ அவங்களுடைய அந்த வளர்ச்சி ஆகட்டும், அதை வந்து மேம்படுத்த இந்த சண்டை வந்து ஒரு உதவியா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இந்த சண்டை அப்படின்றது ரொம்ப ஆரோக்கியமானது, அதை நம்ம போடுவது தவறில்லை அப்படின்றது தான் கடைசி. என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த பர்சனல் growth பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து வளர்வதாக கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம். கோபத்தில் வந்து இப்போ கணவர் வந்து உங்க அப்பாவை பற்றி அப்படி இப்படின்னு அந்த மனைவியோடைய தந்தையை திட்டுறப்போ, அப்போ அதே மனைவி வந்து இந்த கணவருடைய தந்தையோ இல்லை தாயோ சேர்த்து திட்டினா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணணும், நீ திட்டல அப்போ நான் திட்டினா நீ என்ன பண்ணணும்,
வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஏயா நீங்களாம் சண்டை போடுறதுக்கு வேற யாரும் கிடைக்கலையோ, பேரண்ட்ஸ் தான் கிடைச்சாங்க. இல்லை, சில வீடுகள் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயத்த சொல்றப்ப இதை நம்ம மீன் பண்றோம். நான் இதுதான் நடக்குது சரி அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்போ நான் இன்னைக்கு இன்னொருத்தர் காயப்படுத்துறேன்னா பிறரை காயப்படுத்துறப்ப அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்ன பண்ணணும், தயாராக இருக்கணும். அப்போ அதுதான் அங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ இது அடுத்த முறை சண்டை நடக்கின்ற பொழுது, போன தடவை சண்டை போடுறப்ப இந்த வார்த்தை சொன்னேன், இந்த வார்த்தை பயன்படுத்துறப்போ அது அவங்கள ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பை உண்டு பண்ணியது. அப்போ அந்த வார்த்தையை நான் திரும்ப என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அந்த செல்ஃப் கண்ட்ரோல், அந்த ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவ்வளோ பெரிய ஆரோக்கிய சண்டை போட்டாலும் அந்த சண்டையில கூட வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, மரியாதை இல்லாமல் நான் பயன்படுத்த கூடாது. அதுதான் பர்சனல் growth. அப்போ கணவன் மனைவி கிட்ட சண்டை வரப்போ இது எல்லா இடங்களிலும் 100% நடக்குமான்னு கேட்டா, இது அந்தந்த கணவன் மனைவி அவங்களுடைய தனிப்பட்ட கைகள், அவர்களுடைய கைகள்ல தான் என்ன பண்ணுது இருக்குது. யாராலலாம் இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் மாற்றிக்கொள்ள முடிகிறதோ, எந்த கணவன் மனைவியாலாம் இதெல்லாம் அப்படி மாற்றிக்கொள்ள முடிகிறதோ, அப்போ அவங்களுடைய வாழ்க்கை என்பது நிச்சயமாக மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. ஒருவேளை என்னால் மாற்றிக்கொள்ள முடியலை, 2 பேர் சில யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட தப்பு இருந்தாலும் சரி, அப்போ அதெல்லாம் ஒருத்தர் உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இன்னைக்கு கடவுள் என்ன பண்ணிருக்கார், நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி அதற்கேற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம். அதற்கான ஆற்றலை கடவுளிடம் கேட்டு இன்னைக்கு நம்ம நாலு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். டெரிக், இசபெல் இன்று தங்களது 35ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் ஸ்டெல்லா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் ரவீந்திரன் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். ஹனிதா பென் இன்று தனது 14ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தங்கை நவீரா, தம்பி யாழின், தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ருஷில் அமல் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:10. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது என்கிறார் ஆண்டவர். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, சண்டைகள் இடுவோம், சமாதானம் செய்வோம், இணைந்து மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.